ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் வந்து ஜெபம். ஜெபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தேவனோடு கூட பேசுவது. இட்ஸ் அ கான்வர்சேஷன். நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மா கூட பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்க, அக்கா தங்கச்சி பேசுகிறீங்க. அதே மாதிரி உங்களை படைத்து தேவனோடு கூட பேசுவது தான் ஜெபம். இந்த ஜெபம் வந்து தனியாகவும் பேசலாம். நீங்களும் அந்த கடவுள்கிட்ட தனியாக பேசலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் பேராக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்தும் அவரோடு கூட பேசலாம். இல்லை ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு சர்ச் அப்படி பெரிய கூட்டமாக இருந்தும் நீங்கள் வந்து தேவனோடு கூட பேசலாம். இந்த ஜெபம் அப்படின்றது எப்பொழுதுமே தேவனோடு கூட பேசுவதற்குன்னு தனியாக நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சு அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். எனக்கு தோணுனா நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லைனா ஜெபிக்க மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. பைபிள்ல இருந்து இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா, தானியேல் அப்படின்னு ஒரு மனுஷன், அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ராஜாவுடைய, பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் தினமும் 3 வேளை, ஒரு தடவை கூட கிடையாது, 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அப்படி ஒழுங்கா அவன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை அந்த ராஜா ஒரு சட்டத்தை போடுறார். அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, 1 மாசம் யாருமே வேற கடவுள் யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாரு. இந்த சட்டம் போட்டது நல்லா தெரியும். ஏன்னா தானியேல் வந்து அரண்மனையில தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, நல்லா தெரியும். ஆனாலும் அந்த சட்டம் போடப்பட்டது தெரிஞ்ச பிறகும் தன்னுடைய வீட்டுக்கு போய் மேல் வீட்டறையில், அதாவது மாடியில் ஒரு ரூம் தனியாக வச்சிருக்கிறாரு, ப்ரேயர் ரூம். அந்த ரூம்ல போய் கதவை அடைச்சிட்டு இவர் வந்து எப்பவும் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வந்து வாசிக்கலாம். அவன் அப்படி செஞ்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அவனுடைய ஜெப ஒழுங்க எந்த ஒரு சட்டத்தினாலேயோ எந்த ஒரு எதிர்மறையான சூழல்கள்னாலேயோ மாற்ற முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறான்? தேவனுக்கு கொடுக்கிறான். வேற எல்லாரை காட்டிலும் முக்கியத்துவம் அந்த தேவனுக்கு. ஜீசஸ் கிரைஸ்டும் இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள, ரூமுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம இதை வந்து வாசிக்கலாம். அப்ப அதே மாதிரிதான் தானியேலும் ஜெபிக்கிறான். அது மட்டும் கிடையாது, தனியா இப்படி ஜெபிக்கிற பழக்கம் மட்டும் கிடையாது. தானியேல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் வச்சிருந்தார். என்னன்னா, அந்த ராஜாக்கு வந்து ஒரு சொப்பனம் வந்துருச்சு. அதனால அவனுக்கு ரொம்ப பெரிய கலக்கம் உண்டாயிருச்சு. அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், அந்த சொப்பனமும் என்னன்னு நீங்க சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. யாருக்குமே ஒண்ணுமே பண்ண முடியல. சொப்பனத்தை ராஜா சொன்னாலாவது எதையாவது புரூட அடிச்சு விடலாம்ல, அதுவும் ராஜா சொல்ல மாட்டேன்றாரு. சொப்பனத்தையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்லணுமா? அப்போ இந்த தானியேல் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க 3 பேரையும் சேர்த்துக்கிட்டு இப்படி 4 பேருமா சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது தேவன் அதை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஸோ அப்படி ஜெபிக்கிறவனாகவும் அவன் இருந்தான். 3ஆவதாக அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து மன்றாடுகிறத பார்க்கிறோம். அப்படியும் அவன் ஜெபிக்கிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் உபவாசித்து ஜெபித்தான் அப்படின்னு தானியேல் 9:3 வாசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் உள்ளவங்களாக நாமும் இருக்கணும். தனியா ஜெபம் பண்ணணும், மற்றவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன ஒரு படி மேலே போய் ஒரு காரியம் சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் சபிக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்றது ரொம்ப ஈஸி இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். ஆனா அவர் சும்மா அந்த வாயில வடை சுட்டுட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி போறவர் கிடையாது. அவர் சொன்னார்னா அதை செஞ்சும் காமிப்பார்.
ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கூட அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கல்ல அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் உள்ளவர்களாக நீங்களும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சத்துருக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஜெப வீரர்களாக மாறுங்கள். God bless you.